ஹலோ மக்களே. ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அது எக்ஸாமில் எப்படி ரிலேட் பண்ணலாங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட வந்துட்டு ஃபாலோ அப் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து மானிட்டர் இந்த சைன் ஆஃப் சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து எப்படி கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ண சொல்லி சென்டர் சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே வந்து நம்மளுக்கு மெயினாக சொல்கிறது வந்து இந்த எபிடமிக்ஸ் ஆக்ட். ஸோ இந்த எபிடமிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னங்கிறத பார்த்துக்கோங்க. இது நியூஸில் வந்துட்டு ரெகுலராக இருக்கிறதுனால நம்ம ஆக்ட் எப்படி அமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஆர்சிக்கு வந்துட்டு ஹைகோர்ட் டைரக்ட்ஸ் என்ஹெச்ஆர்சி டு எக்ஸாமின் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பெங்கால் வைலன்ஸ். அதை வந்துட்டு எக்ஸாமின் பண்ணுறதுக்காக என்ஹெச்ஆர்சி கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் இதோட கண்டினியூஷன் வந்து பேஜ் 8ல் இருக்குது. ஸோ லெட் மீ கிவ் அ பிரீஃப் அபவுட் திஸ் நியூஸை. ஸோ இந்த மாதிரி நியூஸஸில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து என்ஹெச்ஆர்சியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட GS2 கவர்னன்ஸ் பேப்பருக்கு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. GS2 பேப்பர் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் பேப்பருக்கு ரீசன் வந்து கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு ஒரு டாபிக் இருக்குது நம்மளோட சிலபஸில் ரெஃபர் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் என்ன மாதிரி ரோல்ஸ் அவங்க சுயமோட்டோ கேசஸ் எடுக்கலாமா, சுயமோட்டோனா தானாக முன் வந்து கேசஸ் எடுக்கலாமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இது நம்மளுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்லையுமே வந்து என்ஹெச்ஆர்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் ஆக்ட்ஸை வந்துட்டு அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2019 ஆக்ட் வந்துட்டு அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அதோட டேர்ம் டென்யூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சேர்மேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இல்லைனா வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க. இனிஷியலாக ஒன்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கும். இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜுமே இது கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் மெம்பர்ஸில் வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பாடிஸ் அந்த சைல்ட் ரைட்ஸ் பாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்களோட சேர்மேன் அவங்க எல்லாமே வந்து மெம்பர்ஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் வந்து பீரியட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 years or 70 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பீரியட் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணலாங்கிறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம் HSRCயும் வந்துட்டு மாற்றிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கங்க. அதனால இந்த நியூஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். இப்போ எதுக்கு இது நியூஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப்டர் போஸ்ட் போல், அதாவது எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் வந்துட்டு பெரிய லெவலில் பூம் ஆயிருக்கும். ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேரோட லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டேமேஜில் இருக்குது. ஸோ அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து என்ஹெச்ஆர்சி கிட்ட வந்து நம்ம ஹைகோர்ட் வந்துட்டு அது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்ண சொல்லிட்டு அண்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் பீப்புளோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் என்ஹெச்ஆர்சி கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நல்லா இந்த நியூஸில் புரியும். ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் வந்து ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அது என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஈஸியராக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அண்ட் நம்ம வந்து சில மெயின்ஸில் வந்துட்டு ஆன்சர் என்ஹான்சிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் டு அப்ளை பாப்புலேஷன் நார்ம்ஸ் டு கவர்மெண்ட் ஸ்கீம். ஆக்சுவலாக அசாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 சைல்டு இருந்தால் மட்டுமே நம்ம வந்துட்டு 2 சைல்டு மட்டும்தான் இருக்கணும், அவங்க மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நான் பின்னாடி நம்மளுக்கு நியூஸில் வந்துட்டு அது கிளியராக சொல்லியிருப்பாங்க பேஜ் 8ல். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அடேர் பண்ணணும்னா இந்த பாப்புலேஷன் நார்ம்ஸை வந்து கிளியராக நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த திங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ரைட்ஸை வந்துட்டு அகெயின்ஸ்டாகவும் இருக்குது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்துட்டு தன்னோட ரீப்ரொடக்டிவ் இது வந்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு குழந்தையோட இதை வந்து பேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இதுவான விஷயம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசாமில் வந்துட்டு அவங்களோட அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2.1 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிஞ்சிங்டான ஒரு லா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நியூஸில் வந்துட்டு பேசப்படுறாங்க. இது நிறையா ப்ராப்ளம்ஸ் மக்களோட ரைட்ஸுக்கே வந்துட்டு இதை நிறையா பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஸோ நம்ம பேஜ் 8ல் அது இன்னும் டீட்டெயிலாக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு கோ த்ரூ பண்ணோம்னா
நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மேகதூடா ப்ராஜெக்ட். ஸோ இந்த மேகதத்து ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளோட காவேரி ரிவரில் வந்துட்டு மேக் பண்ணுற ப்ராஜெக்ட். ஸோ இந்த நியூஸ் வந்து GS3ல வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நம்மளோட என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், ஏதாவது கிளியரன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னாலே அது வந்து என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்துட்டு வாங்கணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸு, இது ஒரு டாபிக். இது வந்துட்டு எஸ்ஏக்கு இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸு, அப்புறம் வந்துட்டு காவேரி ட்ரைபுனல் அவங்களோட அவார்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், இது எல்லாமே வந்துட்டு இதில் ஒன்றிணையுது இதில். ஸோ இட் பிகம்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸை வந்துட்டு இது டீல் பண்ணுது. ஸோ இது GS3, GS2 அண்ட் வந்து எஸ்ஏ ரைட்டிங், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அண்ட் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்மே வந்துட்டு இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்வாயர்மெண்ட் GS3 பேப்பரில் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ரிவர் பற்றின விஷயங்களை வந்துட்டு நம்மளோட ப்ரிலிம்ஸில் வந்துட்டு கேட்கலாம். இது ட்ரிபியூட்ரிஸ் என்ன, அண்ட் வந்து எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள். அந்த ஏதாவது அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த காவேரி ட்ரிபியூனல் வந்துட்டு என்ன அளவுக்கு ஷேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அண்ட் வந்து இந்த ரிவர் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக போகுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கேரளா 3 ஸ்டேட்டும் பாண்டிச்சேரின்ற யூனியன் டெரிட்டரியுமே வந்து கிராஸ் பண்ணி போகிறது தான் இந்த இது. ஸோ இந்த ப்ரிலிம்ஸில் வந்து இந்த டேம்ஸ், ரிவர்ஸ் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்காக இந்த நியூஸ் பார்க்கணும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அவங்க வந்து நிறையா இந்த டேம் கண்டக்ட் இது லே பண்ணுறதுனால நம்ம லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸில் இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்மளோட மக்களுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் வாட்டர் வந்துட்டு ப்ராப்பராக ஷேர் இல்லாமல். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நம்மளுக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சரியான வாட்டர் கிடைக்காது. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் எதுக்கு வந்துட்டு நம்ம இதை இது பண்ணுறோன்ட்டு. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் தான் காவேரி ட்ரிபியூனல். எது வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் ஷேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் அண்ட் இந்த மாதிரி முக்கியமாக வந்துட்டு இதில் நம்மளோட இன்டர்ஸ்டேட் ரிவர் அதுதான் வந்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட் GS3 பெர்ஸ்பெக்டிவில். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் திங் வந்துட்டு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு இது இருக்குது இந்த பேஸ் பண்ணி நம்ம ரிவருக்காக. ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்துட்டு இருக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே நம்ம என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ்க்காக வந்துட்டு இன்னும் அதோட கிளியரன்ஸ் வந்துட்டு கிடைக்கல, அந்த கேஸே போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி எதுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னொரு கேஸை வந்துட்டு போட்டுட்டு எங்களுக்கு அப்போஸ் பண்ணுறீங்க, இந்த மேகதாது டேம்க்கு வந்துட்டு எதுக்கு வந்துட்டு அப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா தரப்புலேருந்து அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது பின்னாடி நம்மளுக்கு வந்துட்டு நியூஸில் இருக்குது. ஸோ இந்த இது வந்துட்டு வெறுமை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கல்வி டிவி அப்படிங்கிறது வந்துட்டு லெசன்ஸ் ஃபார் நியூ அகாடமிக் இயர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா சென்ட்ரல் லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த 32 சேனல் DTH அந்த இதெல்லாம் இருக்குது, ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறது அந்த ஸ்கீமு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கல்வி டிவின்னு நம்ம ஸ்டேட் லெவலில் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரோல் மாடல் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த 32 சேனல் GCS வந்து ஸ்வயம் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எஜுகேஷனை வந்துட்டு ஆன்லைனில் எல்லா கண்டென்ட்டையும் ஆன்லைனில் டிவி மூலியமாக நம்மளுக்கு வந்துட்டு சேனல்ஸ் மூலியமாக நம்மளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை we can link and we can use it. ஸோ வந்து ஸ்டேட்டை வச்சு எக்ஸாம்பிளாக கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அந்த ஸ்கீம்ஸை வந்து ஸ்டேட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளால் ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு சொல்கிற போது ஆன்சர் என்ரிச்சாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பற்றி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கால்வாசி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். பட் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது எந்த மாதிரி
ஃப்ராட்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து இப்போது கோவிட் பேண்டமிக்னால எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிஜிட்டலைஸ் ஆகும்போது நிறையா ஃப்ராட்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் வந்து நடக்குது. எதர் ஃபிஷிங், இந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேர்ம்ஸை டைரெக்டாக கொடுத்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். அண்ட் மெயின்ஸ் லெவலில் எந்த மாதிரி ஃப்ராட்ஸுக்கு என்ன மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 factor ஆத்தென்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பின் நம்பர் கொடுக்குறோம், அடுத்தது வந்து ஓடிபி, மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர மாதிரி. ஒரு சில டைம்ஸ் வந்து ஓடிபி இல்லாமலே ஜஸ்ட் நம்ம பின் நம்பரை வச்சு இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒவ்வொரு டைமும் ஓடிபி கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ், ஃபிஷிங், விஷிங், இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வெறும் அந்த டேர்ம்ஸை மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர்ஸில், இப்போ சைபர் கிரைம்னால எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, எப்படி எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஷிங், விஷிங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோட் பண்ணிட்டா நம்ம ஆன்சர் வந்து சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக அந்த டேர்ம்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ விஷிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி someone is calling and saying like நாங்கள் வந்து பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது வந்து விஷிங்கு. ஃபிஷிங்கிறது வந்துட்டு வெப்சைட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து யூஆர்எல் மாதிரி அனுப்புறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வெப்சைட் மாதிரி மிமிக் பண்ணி இருக்கும். நம்ம உள்ளே போய் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டோம்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா நடக்குது. அதே மாதிரி வந்துட்டு நோயர் கஸ்டமருக்காக நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் பேங்கிங் வழியாக பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸில் போயிட்டு டைரெக்டாக போயிட்டு நாங்கள் பேங்க்லேருந்து வரோம், நாங்கள் வந்து உங்களோட இங்கே வந்து நாங்கள் வந்துட்டு உங்கள் நோயர் கஸ்டமர் சர்வீஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம், டேரெக்டாக நாங்களே வந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்க இது பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்லலாம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டு நம்பரை கொடுக்கும்போது அது ஸ்டோர் ஆகிட்டு அது நிறையா வெப்சைட்ஸ், ஆப்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. இல்லாத ஆப்ஸ் எல்லாம், ஆத்தென்டிக்காக இல்லாத ஆப்ஸ் எல்லாம் நிறையா வச்சுக்காதீங்க. நிறையா இடத்துல வந்து வெப்சைட்ஸில் நம்ம டேரெக்டாக கூகுள் க்ரோம் வழியெல்லாம் டேரெக்டாக வந்து நம்ம நிறையா இடத்துல யூஸ் டு பே த பில்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஒரு ஆப்பும் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு வெப்சைட் மூலியமாலாம் வந்து டக்குன்னு எல்லா வெப்சைட்ஸ்லையும் பே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸ்லாம் வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு ரைட். இது வந்து GS3 நம்மளோட செக்யூரிட்டி, சைபர் கிரைம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுக்கு வரும். அண்ட் வந்து எஸ்ஏஸ்லையும் வந்துட்டு நம்மளால எழுதிக்க முடியும். பூன் அண்ட் பேன் ஆஃப் டெக்னாலஜி அந்த மாதிரி வரும்போது எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அதை பற்றினது. அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த என்ஜிடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தான் வந்துட்டு ஒரு கிளியரன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மேகதாது டேமுக்கு. அதுக்கு தான் வந்துட்டு என்னைக்கு சொல்லியிருப்பாங்கன்னா ஏற்கனவே என்வைரன்மெண்டல் கிளியரன்ஸ் வந்துட்டு ப்ரொசீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டேக்கில் இருக்குது, திரும்ப எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. என்ஜிடி வந்து என்வைரன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை இந்த டேம்னால வந்து லைவ்லிஹுட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, என்வைரன்மெண்ட்டில் வந்துட்டு அங்கே அந்த ரிவரை சார்ந்து இருக்கிற அனிமல்ஸ், உயிரினங்களுக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியல. ஸோ டு ஓவர் கம் இட் நம்ம என்ஜிடி வந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டு. பட் வந்து ஏற்கனவே வந்து என்வைரன்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால திரும்ப எதுக்கு அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருப்பாங்க. ஸ்டில் வி டிடன்ட் கெட் த கிளியரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா சொல்லியிருப்பாங்க. அதனால என்ஜிடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கேசஸை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதில் என்ஜிடி வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பாடி, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பாடி, இது வந்து GS3ல இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ஜிடி வந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பாடி, அது எப்போ வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ணாங்க, வாட் கைண்ட் ஆஃப் கேசஸ் இட்ஸ் டீல்ஸ் இன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே we need to know deals with. அண்ட் வந்துட்டு என்வைரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு we need to see. அண்ட் என்வைரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் டிராஃப்ட் ரூல்ஸ் வேறு போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு லுக் இன் டு இட். அண்ட் வந்து ஏன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போசிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, வை தெர் இஸ் அப்போசிஷன் ஃப்ரம் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட், அண்ட் அந்த ஷேர் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ரிவர்ஸ்க்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கா டேம் ப்ராஜெக்ட்ஸ்னால, பிகாஸ் டேம் இதெல்லாமே டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், என்வைரன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஆர் சேம். பட் எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபார் த டேம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே we need to check out.
அண்ட் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு நியூஸாக நம்ம வந்துட்டு ரீட் பண்ணிக்கலாம். லைக் வந்து பிளாக் மணினால வந்து பிளாக் மணி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகல ஸ்விஸ் பேங்க்ஸில். ஸோ டெபாசிட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது, பட் இட்ஸ் நாட் டியூ டு பிளாக் மணி அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட இதில் சொல்லியிருக்கிறாங்க. பிளாக் மணியோட டெபாசிட்ஸ் வந்துட்டு இதுவாக இருக்குது, பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் இதனால வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு வச்சுருக்கிறது வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு எடுத்துக்காமல் வெறும் பிளாக் மணி அந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்னால இல்லை வந்துட்டு நம்ம ஸ்விஸ் பேங்க்ஸ் வந்துட்டு இங்கே நிறையா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்தியாவில், அதனால கூட நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இது. ஜஸ்ட் ஹேவ் அ லுக், பட் நாட் மச் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இதுவும் இதில் நியூஸ் கிடையாது. அடுத்தது திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இது. டிரான்ஸ்ஜெண்டர் போர்ட்டல் வந்து நிறைய லாங்குவேஜஸில் சென்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ட்டலில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. பட் நிறையா பேருக்கு புரியாததுனால தே டிடன்ட் ரெஜிஸ்டர் ஃபார் கெட்டிங் த ஐடி கார்ட்ஸ். என்ன ஐடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டரை வந்துட்டு அவங்கள டிரான்ஸ்ஜெண்டர்னா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் நம்மளுக்கு வந்து 2019 ஆக்ட், டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் ஆஃப் 2019 ஆக்டில் வந்துட்டு இதுவுமே ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்டில் தான் வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஆக்டில் வந்துட்டு they have clearly defined what is transgender, what are the rights for them. அவங்களுக்குன்னு வந்துட்டு they are given a ஐடி கார்டு in which they can choose their gender. அவங்க வந்து மேல், ஃபீமேல் இல்லைனா டிரான்ஸ்ஜெண்டர், இந்த 3 ஜெண்டரில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த ஆக்ட் டெஃபினேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா, a person whose gender doesn't match with the gender aligned at the time of birth. அவங்க பிறக்கிற போது என்ன ஜெண்டர் இருந்ததோ அது இப்போ இருக்கிற ஜெண்டரோட வேறுபாடாக இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறோம். டிரான்ஸ் விமன், டிரான்ஸ் மென்னு, அப்புறம் வந்துட்டு இன்டர்செக்ஸ் வேரியேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்ஜெண்டராக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு வீடு கொடுக்க மாட்டேன், இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி we cannot say anything. we need to provide them with all the basic needs. அதுதான் எஜுகேஷன்லேருந்து எதுவுமே தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் கிட்டே போயிட்டு அவங்க என்ன ஜெண்டர் சூஸ் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டோட ஒரு சைக்காலஜிஸ்டோட அப்ரூவலும் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நவ் ஆஃப்டர் மெனி ப்ரொட்டஸ்ட் அந்த சைக்காலஜிஸ்டோட இதை எடுத்திருப்பாங்க. ஸோ இனிஷியலாக அந்த ஐடி கார்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்லிங் போர்ட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருந்தது. பட் நிறையா பேருக்கு வந்து பிகாஸ் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க சமுதாயம் வந்துட்டு பயங்கரமாக வந்து நம்ம ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு they weren't given enough educations. அதனால வந்துட்டு அவங்களுக்கு இங்கிலீஷோ ஹிந்தியோ வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாமல் இருந்ததுனால அவங்களால ஆக்சஸ் பண்ணி அவங்களோட இதை வந்துட்டு எடுத்துக்க முடியல, அந்த ஐடி கார்ட்ஸை வந்து எடுத்துக்க முடியல. ஸோ ஐடி கார்டு கிடைக்காததுனால நிறையா ஸ்கீம்ஸில் வந்துட்டு அவங்களால பெனிஃபிட் அடைய முடியலை. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயுமே வந்துட்டு இப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்ன ரீஜனல் லாங்குவேஜ்னால் பெங்கால், குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராட்டி, தமிழ், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தட் ஆக்ட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் வாட் ஆர் த இஷ்யூஸ் காஸ் டு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், இதுவுமே வந்துட்டு நம்மளோட மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட். GS2ல தான் இது. ஏன்னா இது வந்து நம்மளோட இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு வந்து என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அண்ட் சோஷியல் இஷ்யூஸில் இது பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். GS1ல இட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தான் GS2. GS1ல சோஷியல் இஷ்யூஸில் இந்த மார்ஜினலைஸ் பீப்புளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் IAF திங் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் பற்றி இதை பற்றி தான் பேசியிருக்காங்க, நாட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் இந்த பெங்கால் வயலன்ஸ்க்கான நியூஸ் இது. அண்ட் இது வந்து NHRCயோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டோம். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து இந்த பாப்புலேஷன் அசாமோடது. ஆஸ் ஐ சைட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் விமனுக்கு வந்துட்டு அவங்கெல்லாம் மைக்ரேட் ஆகி இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு they would have told that ஒரு டீசென்ட் ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் தீஸ் ஆர் மைக்ரேட்டட் பீப்புள். ஸோ மைக்ரேட்டட் பீப்புளுங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்கனவே இது கொடுத்துருக்கிற போது அவங்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து அசாமோட ஒரிஜினல் இன்ஹெபிட்டன்ஸ்க்கு வந்துட்டு இஷ்யூஸ் காஸ் பண்ணும். ஸோ அதனால நிறையா கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படுத்தும். தட் இஸ் த ரீசன் வை they have asked the migrant people, especially Muslim people, to have a family planning, proper planning methods. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு லிட்டில் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஷாக்ட் பை டிலே இன் பெயில் ஹியரிங். பஞ்சாப், ஹரியானாலலாம் பார்த்தீங்கன்னா பெயில் ஹியரிங் கேசஸ் வந்து சுத்தமாக வந்துட்டு எடுத்துக்கவே மாட்டாங்க பேண்டமிக் டைமில். ஸோ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். இந்த நியூஸ் வந்து செம்ம இம்பார்ட்டன்ட்.
in GS2 perspective because first pendency of cases. அதுக்கு வந்துட்டு திஸ் ரூல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயில் கேசஸே எடுத்து பண்ணலன்னா ஸோ சிவியரான கேசஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஒரு விஷயம். அண்ட் வந்துட்டு வென் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் டெக்னாலஜி, வென் வி ஆர் பிரிங்கிங் இன் டெக்னாலஜி இன் டு திஸ் ஜுடிஷியல் சிஸ்டம், அதை கூட யூட்டிலைஸ் பண்ணாமல் இந்த பேண்டமிக் டைத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸ், வெர்ச்சுவல் ஹியரிங், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்துட்டு கோர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. தெர் ஹேஸ் பீன் அ லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இன் த ஜுடிஷியரி சைடு பேண்டமிக்னால. ஸோ ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸுக்குமே இது வந்துட்டு இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியெல்லாம் நம்ம இன்க்யூபேட் பண்ணியும் ஸ்டில் இஃப் திஸ் இஸ் த ப்ராப்ளம், தென் வந்துட்டு ஜஸ்டிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டினை ஆயிருக்கு. இட்ஸ் நாட் ஃபேர் ஜஸ்டிஸ், ஜுடிஷியல் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபேராக ஃபங்க்ஷன் ஆகல அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம நீட்டாக இன்னும் எடுத்து பண்ணணும். இல்லைனா பெண்டன்சி ஆஃப் கேசஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இது பெயில் கேசஸே பார்க்க முடியலன்னா இன்னும் சிவியர் கிரைம்ஸுக்கெலாம் வந்துட்டு பீப்புள் வில் நாட் அபைட் டு லா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அண்ட் தே வில் நாட் பி ஹேவிங் எனி ட்ரஸ்ட் ஓவர் லா அப்படின்ற மாதிரி நிறையா எத்திக்கல் ரீசன்ஸும் இருக்கிறதுனால வி நீட் டு லுக் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு. அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வர முடியும்னா இந்த கோர்ட்ஸு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து ஜட்ஜஸ் இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கேன் பி கிவன். ஸோ GS2 பெர்ஸ்பெக்டிவ்ல கமிங் டு ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ், பெண்டன்சி ஆஃப் கேசஸ், திஸ் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோவல் பாகிஸ்தான் NSA டு அட்டெண்ட் SCO மீட். ஸோ துஷான்பேல வந்துட்டு நடக்க போகுது SCO மீட்டு. ஸோ அந்த SCO மீட்டை தே ஆர் கோயிங் டு அட்டெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது, சின்ஸ் த மீட் ஹேஸ் நாட் ஹேப்பன், வி நீட் டு நோ அபவுட் வாட் இஸ் ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன், அது வந்து எப்படி கிரியேட் ஆச்சு, ஹூ ஆர் த மெம்பர்ஸ் டு இட், இஸ் இந்தியா மெம்பர் டு இட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹவ் பீன் ரீசென்ட்லி இன்க்ளூடட் இன் டு ஷாங்காய் கார்பரேஷன் இந்த இயர் 2017 வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே அண்ட் அவுட்கம் ஆஃப் திஸ் மீட்டிங் என்னங்கிறத வந்துட்டு we need to see after the meeting helps us, so we will continue with that. So next இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் what they are saying அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். So till then we need to know what is SCO, what for it was created, does it have any specific இது மெஷர்ஸ் எதாவது எடுத்திருக்காங்களா, அதெல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் துஷான்பே இஸ் த கேபிட்டல் ஆஃப் தஜிகிஸ்தான், அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் coming to the next news is அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு சின்ஸ் இட் ஹஸ் பீன் கிரியேட்டட் ஆஸ் எ யூனியன் டெரிட்டரி, இப்போ தான் அதுக்கு டீலிமிட்டேஷன் ஃபைனல் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் டீலிமிட்டேஷன், சென்சஸ் இதெல்லாமே பிகம்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி GS2 டாபிக். ஸோ GS2ல இட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் இட் வாஸ் மேட் ஆஸ் யூனியன் டெரிட்டரி, அவங்களோட லா ஒன்று இருந்தது, லோக்கல் லா, அதுதான் வந்துட்டு இந்த டீலிமிட்டேஷன் எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணது. இந்த டீலிமிட்டேஷன் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரீட்ரா த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூவன்சிஸ். அதுக்காக தான் பேஸ்ட் அப் அந்த பாப்புலேஷன் நம்ம வந்து ரீட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க ஆஃப்டர் த ஸ்டேட் ஹேஸ் பீன் ரீஆர்கனைஸ்ட் இன் டு லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அந்த ரீஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்துக்கணும். ஆர்டிகல் 370 வாஸ் அபாலிஷ்ட், அது என்னங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஃபார்மேஷன் அது எல்லாத்தையுமே வந்து we need to look into it. லாஸ்ட்டாக நம்மளுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ண போது சின்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹேட் அ செப்பரேட் லா, செப்பரேட் ஸ்டேட் லா அட் தட் டைம் 2002 to 2008 பண்ணியிருப்பாங்க. செப்பரேட் ஸ்டேட் லா இருந்ததுனால ஆல் ஓவர் இந்தியா லா வாஸ் நாட் அப்ளிகபிள் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதனால தான் இப்போ வந்து டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஹவு இட் இஸ் லிங்க் டு தி லோக்சபா கான்ஸ்டியூவன்சிஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு we need to look into it. It's a prelims perspective, it's much more important topic. And வந்து இட்ஸ் அன் எத்திக்கல் டாபிக், ஆக்ட் அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ அடால்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ். ஸோ எத்திக்ஸில் வந்துட்டு இட் பிகம்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எபிடமிக்ஸ் ஆக்டில் வந்துட்டு என்னென்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஒய் தேர் இஸ் அன் இன்சர்ஜென்சி அகேன்ஸ்ட் தேம் அண்ட் ஹவு டு ப்ரொடெக்ட் டாக்டர்ஸு. அண்ட் வந்து இந்த கேசஸ் இன்வால்விங் டாக்டர்ஸை வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் டிஸ்போஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே we need to look into it. ஸோ these kind of things have a continuous look. ஜஸ்ட் வந்து எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்மளோட எத்திக்ஸ் பேப்பருக்கு it becomes much more important considering the exam point. அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹாவ் அ கம்ப்ளீட் லுக் அட் இட். அண்ட் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் பெருசாக நியூஸஸ் வரல. ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் த திங். ஒன்லி திங் இஸ் எபோலோ பற்றி கொடுத்துருக்காங்க. பட் எபோலோ மட்டும் பற்றி தெரிஞ்சால் போதும், இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது.
ஸோ ஜஸ்ட் பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பீப்புள் இருந்தீங்கன்னா ஹாவ் அ குட் லுக் அட் this thing. And coming to the science and technology news, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா few things are not much more இந்த பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு இது கிடையாது, பட் யூ கேன் ஹாவ் அ வெரி குட் லுக் இன் டு இட். 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை லுக் பண்ணுங்கள். அண்ட் வந்து எல்லா இதுலேயுமே வந்து இந்த சைடு நியூஸஸ் வந்துட்டு ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுவாக இருக்கட்டும், இந்த இதை பற்றி எதுவுமே அந்த பிளாக் ஹோல் பற்றிலாம் பெருசாக நம்மளுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரில. ஸோ ஐ டிடன்ட் டேக் இட். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா this oneல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸை வந்து லூஸ் பண்ணோம், ஐ மீன் யூசிங் ஆர் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த கிரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தேர் வுட் ஹவ் பீன் அ ரீசன் இயர். பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் அயனில் வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்குது, இந்த அந்த ரைஸ் அண்ட் வீட் வந்துட்டு லூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஈல்ட் ஹேஸ் இன்க்ரீஸ் பட் த நியூட்ரியன்ட் ஹேஸ் நாட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நியூட்ரியன்ஸ் இந்த ரைஸ் ஆர் வீட் ஹேஸ் நாட் கிரெயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்துட்டு இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த சாயில். அவங்க சோ பண்ணுற இடத்துல வந்துட்டு the soil is not much having nutrients, and since the soil is not much rich in nutrients, the roots are not able to take it. அது வந்துட்டு can be a reason. ஸோ லோ அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் தான் ரீசன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல்ட்டு பிளான்ட் இந்த இதை பேஸ் பண்ணி பண்ணுறதை விட கோயிங் ஃபார் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இஸ் மச் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ திஸ் பாயிண்ட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ப்ளீஸ் நோட்டட். இதை வந்து நம்ம நிறையா விஷயங்கள்ல வந்துட்டு எழுதலாம். சோஷியல் இதில் வந்துட்டு நிறையா இதில் நியூட்ரிஷன் ரிலேட்டட் டாபிக்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் பிகம்ஸ் அ சஜஷன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எழுதலாம். ஸோ வென் யூ ஹேவ் அ லுக் இன் டு இட் மெனி டைம்ஸ் யூ வில் கம் அக்ராஸ் திஸ் வேர்ட். ஸோ உங்கள் ஆன்சரில் எழுதும் போது எதுக்காக எழுதணுங்கிறத புரிஞ்சு எழுத முடியும். ஸோ தட் இஸ் த ரீசன் யூ நீட் டு நோ திஸ். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் கம்பேரிங் த வைரஸஸ் அதுதான் இருக்குது. ஸோ திஸ் பேஜ் கம்ப்ளீட்லி ஹாவ் அ லுக் இட், ஜஸ்ட் கிவ் அ ரீடிங், நாட் நத்திங் மச் டு டேக் ஃப்ரம் இட், பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட்ஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால வந்துட்டு எழுதிக்காங்க. அண்ட் டெல்டா ப்ளஸ் வந்து இந்த வைரஸ் SARS-CoV வைரஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் இன் டு இட், தட் வில் பி மச் மோர் சஃபிஷியன்ட். அண்ட் திஸ் பேஜஸ் நத்திங் மச் இஸ் தேர், ஜஸ்ட் யூ கேன் ஹாவ் த லுக். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஜ்லேயுமே நாட் மச் நியூஸஸ் ஆர் தேர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு as we know ஸ்போர்ட்ஸ் பேஜில் வந்துட்டு மில்கா சிங் அவங்க வந்துட்டு he passed away. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம இன்டர்வியூவில் இதிலலாம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா when you are going to put yourself as a sports person in that time sports becomes much more important. So please have a look into the sports notes on a daily basis. So this is all for today. Let's meet tomorrow. Thank you. And since it's a short session, நான் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணல. If you feel you need assistance in any topic, specific topics, please give us the comment செஷனில் வந்துட்டு mention to me. I will definitely take it up. Thank you so much.